மாவட்டத்தில் சேக்ரட் ஹார்ட் காலேஜ் வரும். அதாவது பேருந்து நிலையத்துக்கு அருகிலே தான் வரும். முதல்ல சேக்ரட் ஹார்ட் காலேஜ், அதுக்கப்புறம் பேருந்து நிலையம் வரும். அது சேக்ரட் ஹார்ட் காலேஜ் எதிர்க்கவே வந்து ஒரு சாலை போகும். அந்த சாலை வழியே போனோம்னா ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி வரும். இது முதல்ல வேலூர் மாவட்டமாக தான் இருந்தது. தற்பொழுது வந்து இது திருப்பத்தூர் மாவட்டமாக தனியாக பிரிச்சிருக்காங்க. இதை நம்ம போனோம்னாலே எல்லாமே வந்து மலைகள் சூழ்ந்து தான் இருக்கும். அதுலேயே வந்து சின்ன சின்ன கிராமங்கள் தான் இருக்கும். இந்த மலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி தொடங்குறதே வந்து அந்த காடு மலை தொடங்குகிற பகுதியில் தான் வந்து நீர்வீழ்ச்சியே தொடங்கும். ஏன்னா அந்த நீர்வீழ்ச்சி எல்லாமே வந்து மலைகளில் எல்லா மலையிலையும் கடந்து வருது. இந்த மலையிலிருந்து கடந்து வரும்பொழுது மூலிகை செடிகளும் நிறைய மூலிகை மரங்களும் எல்லாமே கடந்து வர்றதுனால இந்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வர தண்ணீர் வந்து அற்புத மூலிகை கொண்ட மருத்துவ குணம் கொண்ட தண்ணியாகவே கருதப்படுது. இந்த தண்ணியில் குளிக்கும் பொழுதும் இந்த தண்ணியை வந்து நம்ம பருகும் பொழுதும் நல்ல பலவித வியாதிகளும் போக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இது சுற்றிலுமே வந்து கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்களும் மலைகளும் தான் இருக்கும். காடு தொடங்குற இடம் பார்த்திங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் தான் அந்த மலையும் அந்த காடுகளும் தொடங்கும். இந்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி இருக்கிற அந்த மலைப்பகுதி பார்த்திங்கனாலே எல்லா மலைப்பகுதியுமே ஒன்று தான். அமிர்தியிலிருந்து தொடங்குகிற மலைப்பகுதியாட்டம் ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, இது எல்லாமே வந்து ஒரே மலை தான், ஒரே மலைத்தொடர் தான். ஏலகிரி மலையிலிருந்து ஜலகம்பாறை வந்து மிகவும் அருகிலேயே தான் இருக்கும். வாணியம்பாடி அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இது இருக்குது. சென்னையிலேருந்து வரவங்க அமிர்தி போகலாம். அமிர்தியிலிருந்து ஜவ்வாது மலைக்கு போகிற வழி இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த பதிவில் போட்டிருக்கோம். முந்தைய பதிவில் டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துருக்கோம். நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஜவ்வாது மலையிலேருந்து வைனுபாப்பு வானவியல் ஆராய்ச்சி நிலையம், அதுக்கு அடுத்ததாக வந்து ஏலகிரிக்கு அடுத்ததாக பார்த்துட்டு அடுத்ததாக வந்து ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியும் பார்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற காலகட்டம்னு பார்த்திங்கன்னா மழை பெய்ய தொடங்குகிற காலகட்டத்திலேருந்து ஆகஸ்ட்டில் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம மாத கடைசி சீசன் முடிஞ்சு இந்த கடைசியில் போகிறதுனால நீர்வீழ்ச்சின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதுக்கும் போய் பார்க்கலாம் எவ்வளோ நீர்வீழ்ச்சி இருக்குதுன்றது. இப்போ நம்ம இந்த வரப்போகிற இடம் தொடங்கிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடும் ஆரம்பிச்சிடுச்சு. இது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி வந்துடும். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே வந்து அழகிய வந்து முருகன் கோவிலும் இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கே கீழே நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கு நிறையவே வசதி இருக்குது. காரு வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி. இங்கே வந்து பேருந்துன்னு பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பேருந்து. ஒரு நாளைக்கு வந்து 3 தடவையோ 4 தடவையோ தான் பேருந்து வருது. ஆட்டோ வசதி இருக்குது, ஆட்டோ மூலியமாக வரலாம். இங்கே கீழவே வந்து நம்ம வண்டியை நிறுத்துறதுக்கு நிறையவே பெரிய இடம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மலைக்கு கீழவே வந்து முருகர் கோவில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம மலை மேலே படிக்கட்டு வழியாக தான் ஏறி போகணும். படியில் ஏறி போகும்போது மேலே வந்து அழகிய முருகன் கோவிலும் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா லிங்க வடிவில் அதுக்குள்ளே வந்து ஒரு முருகர் சிலையும் இருக்குது. இந்த கோயில் மிகவும் வந்து பிரசித்தி பெற்றது. இதில் நிறைய விசேஷ காலங்களில் வந்து மக்கள் கூட்டம் வந்து நிறையவே இருக்கும். இந்த இடமும் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்கிறதுனால மிகவும் அமைதியாக இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி, இந்த கோவில் முருகர் கோவிலுக்கு அடுத்ததே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் வந்து நீர்வீழ்ச்சியும் வரும். இந்த நீர்வீழ்ச்சி இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். அங்கே வந்து நீர்வீழ்ச்சியும் போகிறது தண்ணி கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. இந்த கொடிக்கம்பம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறது. இதுதான் அந்த மலை நீர்வீழ்ச்சி. கோவிலுக்கு அருகிலே பார்த்திங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. சுற்றிலுமே மலையில் சுற்றிலுமே வந்து மரங்கள் நிறையவே இருக்குது, காடுகள் மாதிரி. இந்த இடம் சுற்றிலுமே வந்து மரங்களும் மலைகளும் சூழ்ந்து இருக்கிறதுனால மிகவும் அமைதியான இடமாகவே திகழும். இந்த ஆறு நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த நீர்வீழ்ச்சி வந்து ஏலகிரியிலிருந்து வர ஆறுகள் தான். அந்த ஆறு தான் வந்து இங்கே நீர்வீழ்ச்சியாக வருது. இந்த நீர்வீழ்ச்சி தான் பல மூலிகை செடிகளும் மூலிகை மரங்களையும் கடந்து வர்றதுனால இதை குளிக்கிறதுனால, இந்த அருவியில் குளிக்கிறதுனால நம்ம பல நோய்களும் குணப்படுத்தணும்னு சொல்லப்படுது. இங்கே லிங்க வடிவிலான முருகன், முதல்ல ஒரு லிங்கம் இருக்கும், அது உள்ளே வந்து முருகர் சிலை இருக்கும். இது அற்புதமாக அமைச்சிருக்காங்க. இது மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற முருகர் ஸ்தலமாக கருதப்படுது. இதன் அருகிலே தான் நீர்வீழ்ச்சியும் இருக்குது. நீர்வீழ்ச்சி போகிறதுக்கு தனியாக ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. நம்ம மேலே ஏறி வந்தோம். இங்கேருந்து திருப்பியும் வந்து படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி சென்று
அங்கேருந்து திருப்பியும் ஒரு படிக்கட்டு வரும் நீர்வீழ்ச்சி போகிறதுக்கு. அங்கே படி மூலமாக ஏறி செல்லணும் நீர்வீழ்ச்சி போகிறதுக்கு. இங்கே கோவில்லையே வந்து அன்னதான கூடமும் இருக்குது. இந்த ஊர்லேயும் ஊர் சுற்றி இருக்கிறவங்களும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து அன்னதானமும் வழங்குறாங்க. இந்த நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நீர்வீழ்ச்சி வர இடமே. இந்த அன்னதானம் கூடத்தில் வந்து தினமுமே வந்து அன்னதானம் நடக்கும். ஒவ்வொருத்தருமே வந்து அன்னதானமும் செய்வாங்க. இந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 1967 இந்த கோவில் கட்டப்பட்டது. இன்று வரைக்குமே வந்து மிக பிரசித்தி பெற்ற கோவிலாகவே திகழ்ந்துட்டு வருது இந்த இடம். இந்த அன்னதானம் கூடம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த அன்னதானம் கூடத்தில் வந்து தினமுமே வந்து அன்னதானம் நடக்கும். எப்போவுமே 12 மணியிலிருந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து இங்கே அன்னதானம் வழங்கப்படுது. அதனால் இங்கே வந்தீங்கன்னா வந்து சாப்பிட போகிறதுக்கு வெளியில் போக வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா இங்கே சுற்றிலுமே எந்த உணவகமும் கிடையாது. நம்ம அப்படி போகணுன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம போகணும். திருப்பத்தூருக்கு தான் போகணும். ஏன்னா இங்கே சுற்றிலுமே வந்து உணவகங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் சிற்றுண்டிகள் மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து வச்சுருக்காங்க, அதுவும் இருக்குது. அது போக வந்து இந்த குரங்குகள் நிறைய இங்கே இருக்கும். இதனுடைய அட்டகாசமும் நிறைய இங்கே இருக்கும். அதனுடைய அட்டகாசங்கள் பார்த்திங்கன்னா மற்றபடி இங்கே கீழே வந்து ஒரு திருமண மண்டபமும் இருக்குது. திருமண நிகழ்ச்சியுமே வந்து இங்கே நடைபெறுது. இந்த ஊர் மக்களும் இது சுற்றிலே இருக்கிறவங்களும் வந்து இங்கே இருக்கிற திருமண மண்டபத்திலேயே வந்து திருமணமும் இங்கே செய்கிறாங்க. மற்றபடி இந்த இடம் பார்த்திங்கன்னா மிகவும் அமைதியான சூழல் நிறைஞ்ச இடமாகவே இருக்கும். இது கோவில் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்றவங்க வேணால் அன்னதான கூடத்தில் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 பேர் வரைக்குமே வந்து இங்கே அன்னதானம் பரிமாறப்படுது. இதுக்கப்புறமா நம்ம நீர்வீழ்ச்சிக்கு போகணுன்னா தனியாக ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த வழியாகவே நம்ம போகலாம். இங்கே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, மலை மேலே வந்து நீர்வீழ்ச்சிக்கு மேலே வந்து மலையில் நிறைய பேர் ஏறி போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது, நிறைய ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சொன்னாலும் வந்து யாருமே வந்து அதை பின்பற்றுறதுமே கிடையாது. அது போய் ஆபத்தில் தான் நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கு. அதனால் நீர்வீழ்ச்சி மலை மேலே ஏறி போக வேண்டாம். இப்போ இந்த நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா வந்து இதனுடைய நீர்வீழ்ச்சி காலகட்டம் முடிகிற இந்த காலகட்டம் கடைசியில் வந்ததுனால நீர்வீழ்ச்சின்றது ஒருத்தர் குளிக்கிற அளவுக்கு தான், அந்த அளவுக்கு தான் நீர் வருது இங்கே நீர்வீழ்ச்சியில். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நீர்வீழ்ச்சியில் வந்து மிகவும் குறைவான தண்ணி தான் இருக்குது. ஒருத்தர் தான் குளிக்க முடியும் இந்த நீர்வீழ்ச்சி. ஏன்னா இந்த சீசன் முடிஞ்சு கடைசியில் வர்றதுனால இந்த நீர்வீழ்ச்சி தண்ணி அவ்வளோவா வரலை. மழையும் இல்லாததுனால ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் எந்த மழையும் இல்லாததுனால இது மாதிரி இருக்குது. இதில் என்ன கொடுமைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீர்வீழ்ச்சியில் குளிக்க வரவங்க எல்லாமே வந்து சீக்காய் ஷாம்பு போடுறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து இதில் இங்கே வந்து போட்டுட்டு போகிறாங்க. அதுவும் போக துணியும் போட்டுட்டு போகிறாங்க. துணி போட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக்கு இந்த ஷாம்பு கவர்லாம் இது மாதிரி போட்டு போகிறதுனால இது வந்து மிகவும் அசுத்தமாக இணைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்றது. இதெல்லாம் போட்டு குளித்தா தான் வந்து உங்களுக்கு சுத்தமாகும்னு கிடையாது. இந்த மூலிகை தண்ணீரில் குளித்தாலே வந்து உங்களுக்கு அனைத்து நோயுமே வந்து சரியாகிடும். அதனால் இந்த மாதிரி வந்து அசுத்தம் செய்கிறத வந்து நம்ம கொஞ்சம் தடுப்போம். இந்த மாதிரி வந்து ஷாம்பு கவரை போடுறதை நம்ம கொஞ்சம் தடுப்போம். நம்ம இருக்கிற இடத்த நம்மளே கொஞ்சம் சுத்தமாக வச்சுப்போம். மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு அருமையான இடமாகவே இருக்கும். இது சுற்றிலுமே வந்து எல்லாமே வந்து சுற்றுலாத்தலமாக தான் காணப்படுது. ஏலகிரி ஆகட்டும், ஜவ்வாது மலை ஆகட்டும், நிலாவூர்னு சொல்லப்படுற வைனுப்பாப்பு நிலவியல் ஆராய்ச்சி மையம் ஆகட்டும், இது எல்லா மலைத்தொடருக்குமே ஒரே மலைத்தொடர் தான். அமேதிலிருந்து தொடங்கி ஜலகம்பாறை, நடுவில் ஜவ்வாது மலை, இது எல்லாமே வந்து ஒரே ஒரு மலைத்தொடர்கள் தான். மழைக்காலம் அதிகமாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே வரைக்கும் நம்ம கோவில் கீழே பார்த்தோமே அது வரைக்குமே வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்திலலாம் இங்கே வந்து வர முடியாது. வரவத்துக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்குது. திருப்பத்தூரில் இருந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து 12 கிலோமீட்டரில் இந்த ஜலகம்பாறை வந்து அடையலாம். இந்த ஜலகம்பாறை கோவிலுக்கும் நீர்வீழ்ச்சிக்கும் வந்து அடையலாம். நிறைய பேர் வந்து பெங்களூர்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றதை பார்க்க முடியுது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஆர்எம்டே தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.